محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையதுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணை, மாபெரும் கிருபை, அவருடைய இல்லத்தில் ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் ஒன்றுபடுமச் செய்திருக்கின்றார். நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நான் போற்றி புகழ்கின்றேன். அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றை எல்லாம் எவ்வித முன்மாதிரியும் இன்றி யாருடைய எதுவுடைய உதவியும் என்று தன்னந்தனியாக படைத்தார். படைத்தவைகள் பிரமாண்டமானவைகளானாலும் அற்பமானவைகளானாலும் படைத்து வெறுமனை விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி துல்லியமாக தமிழர்களை நிர்வகித்து வருகின்றனர். மனித அறிவொளிக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவருடைய குடும்பத்தவர்கள் மீதும், அவருடைய தோளோடு தோளோட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனுடைய இஸ்லாமிய நாகரிகத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இன்னும் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய நம் அனைவரும் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தாருக்கு அற்படை உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அரபகத்தில இறை தூதராகவும் இறுதி தூதராகவும் அகிலத்தாருக்கெல்லாம் அறுக்குடையாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தார். அகிலத்தாருக்கெல்லாம் அறுக்குடையாகவே தவிர நாம் உண்மை அனுப்பவில்லை, அனைவருக்கும் அறுக்குடை நீர்ந்தார். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால்
இறை தூதராக ஆக்கப்பட்டு 40 வயதில இறை தூதராக ஆக்கப்பட்டு 23 ஆண்டுகளிலே மக்காவிலே 13 ஆண்டுகளும் மதினாவிலே 10 ஆண்டுகளுமாக 23 ஆண்டுகளில இந்த இயற்கை மார்க்கத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி அவர்கள் சென்றார்கள், முழுமைப்படுத்தி சென்றார்கள். மனிதர்கள் வாழ்விலே சந்திக்கக்கூடிய அத்தனை துறைகளுக்கும் வழிகாட்டி சென்றார்கள். ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, உறவுகளோடு எப்படி இருக்க வேண்டும், பிறப்பென்றால் எப்படி, இறப்பென்றால் எப்படி, திருமணம் என்றால் எப்படி, கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி செய்து கொள்ள வேண்டும், இப்படி மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய அத்தனை துறைகளுக்கும் நமூனாவாக வழிகாட்டியாக வாழ்ந்து சென்றார்கள். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், நபியை பின்பற்றுங்கள். ஏன் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான் என்றால், என்னுடைய அடியார்களிடம் நபியை நீங்கள் சொல்லுங்கள், قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களிடத்தில் சொல்லுங்கள், அவர்கள் என்னை நேசிப்பார்களானால், அல்லாஹ்வை நேசிக்காம யாராவது இருப்போமா? நம்மளை படைச்சு நமக்கு வாழ்வாதாரங்களை வழங்கி எவ்வளவோ நியமத்துகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீனை நாம் நேசிக்காமல் இருக்க முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் என்னை நேசிப்பார்கள் என்றால் உங்களை பின்பற்ற வேண்டும். நான் அற்புடையாக அனுப்பி வைத்த உங்களை பின்பற்ற வேண்டும். எல்லா விஷயங்களிலும், தொழுகையில் மட்டுமல்ல, நோன்பில் மட்டுமல்ல, இன்ன பிற மார்க்க கடமைகளில் மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலும் உங்களை பின்பற்ற வேண்டும். அப்படி அவர்கள் உங்களை பின்பற்றினால், என்னுடைய ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய உங்களை பின்பற்றினால் அவர்களை நான் பின்பற்றுவேன். அல்லாஹ் அவர்களை நான் நேசிப்பேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அப்படி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றும் போது அல்லாஹ் அவர்களை நேசிப்பதாக சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைத்து விட்டால், இறை நேச செல்வர்களாக நாம் ஆகிவிட்டால் நமக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, சொர்க்கம்தான் நமக்கு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அப்படி அவர்களை பின்பற்றும் போது அல்லாஹ் நம்மை நேசிப்பதாகவும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதாகவும் கூறிவிட்டு அல்லாஹ் மிக கிருபை உடையவனாக பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்று கூறுகிறார். لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்பவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய திக்ரிலே தியானத்திலே இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அழகிய முன்மாதிரி அவர்களிடம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படி அவர்கள் இறை தூதராக வாழ்ந்த காலத்திலே என்னவெல்லாம் செய்துவிட்டு போனார்கள் என்பதை நாம் பட்டியல் போட்டால், இந்த பயான் ஒரு பயான் அல்ல, 8 பயான் அல்ல, போதா. அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்வியல் நடைமுறைகளை, மனிதர்கள் எப்படி வாழ்ந்தால் அவர்களுக்கு நிம்மதி இருக்கிறது, இவரெல்லாம் வாழக்கூடாது, இவரெல்லாம் வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார். அவர்களுடைய வழியை நாம் பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் நிறைவான, நிம்மதியான, இம்மை மறுமை வெற்றிக்கான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். சொல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். ஹஜ்ஜை என்னிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். நோன்பு உங்களுக்கு இறைச்சத்தை அதிகரிக்கும். இவ்வாறெல்லாம் சொன்ன அவர்கள் இன்னும்
உறவுகளோடு எவ்வாறு வாழ வேண்டும், நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறவினர்களுக்கு ஒரு நலவு நடந்தால், அவர்களுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான காரியம் நடந்தால், ஒரு சொத்து கிடைத்தால் அல்லது ஒரு பிள்ளை கிடைத்தால் பொறாமைப்படக்கூடிய நிலையில உறவுகள் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவர் உணவில் அபிவிருத்தியையும் நீண்ட ஆயுளையும், உணவில் அபிவிருத்தினா என்ன? புலன்களுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கக்கூடிய அருள் வளம். நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் அது உடனே உங்களுக்கு ஜீரணமாகி உங்களுக்கு தேவையான சக்திகள் எல்லாம் கிடைத்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து அல்லாஹுடைய அபிவிருத்தி அந்த உணவிலே இருக்கும் என்று சொன்னால், அது உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் பெற்றுத்தரும். எவர் உணவில் அபிவிருத்தியையும் நீண்ட ஆயுளையும் விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய உறவினர்களோடு உறவை வலுப்படுத்தட்டும். நீங்கள் வாழுகின்ற அந்த இரத்த சம்பந்தமான உறவுகளோடு நீங்கள் உறவை வலுப்படுத்த வேண்டும். இஸ்லாத்திலே துறவரத்திற்கு வேலை இல்லை. முற்றும் துறந்து உறவுகளை துறந்து பற்றற்ற வாழ்க்கை வாழ்வதை இஸ்லாம் தடுக்கிறது. நிக்காஹ் மின் சுன்னத்தி, திருமணம் என்னுடைய நடைமுறை, அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். திருமணம் ஆகாமல் எவரும் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது இஸ்லாத்தில். அதே போல தந்தைகளுடைய திருப்தியில அல்லாஹுடைய திருப்தி இருக்கிறது. தந்தையுடைய சந்தோஷத்தில அல்லாஹுடைய சந்தோஷம் இருக்கிறது. ஒரு நபர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிற, அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய தந்தை என்னிடம் கேட்காமல் என்னுடைய பணத்தை எடுத்து யாருக்கோ கொடுத்து விட்டார்கள் அல்லது செலவு செய்து விட்டார்கள் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் பணம் மட்டுமல்ல, நீயும் உன் தந்தைக்குரியவன் தான். அவருடைய உரிமையை நிலைநாட்ட முடியும், நீ கேட்க முடியாது. உன்னுடைய சொத்துக்களும் உன்னுடைய செல்வங்களும் நீயும் உன்னுடைய தந்தைக்குரியவர். பாசம் காட்டி நேசம் வைக்க எனக்கு ஒரு அருமையான உறவை, இரத்த சம்பந்தமான உறவை அறிவித்து தாருங்கள் அல்லாஹுடைய தூதரை என்று கேட்டபோது, கஷ்டத்திலும் கஷ்டமாக கற்பப்பையிலே வைத்து சுமந்து உன்னை ஏன்றெடுத்த தாய், இரண்டாவதாக அப்பொழுதும் உன் தாய் தான், மூன்றாவதாக அப்பொழுதும் உன் தாய் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நான்காவதாக உங்கள் தந்தை என்று சொன்னார். இப்படி உறவுகள் தடைக்க வேண்டும், உறவோடு உறவாக சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்றார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அண்டை வீட்டார் யாராகவும் இருக்கலாம், நமக்கு உறவில்லாதவர்களாக இருக்கலாம், அவர்களோடு நேசமாக பாசமாக சண்டை சச்சரவு இல்லாமல் மனிதநேயமாக வாழ வேண்டும். அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் உண்ணுபவன் நிச்சயமாக மோமினே அல்ல, இறை நம்பிக்கையாளன் அல்ல. வல்லாஹு லா யுமின், வல்லாஹு லா யுமின், வல்லாஹு லா யுமின். 3 முறை அல்லாஹ்வின் பேரில் சத்தியமிட்டு சொல்கிறார்கள். அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் உண்ணுபவன், அவர்களை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் உண்டார்களா உண்ணவில்லையா, அவர்களுடைய நிலை என்ன என்றெல்லாம் சிந்திக்காமல் யோசிக்காமல் தான் மட்டும் உண்பவன் நிச்சயமாக இறை நம்பிக்கையாளனாக மூமினாக இருக்க முடியாது என்று சொன்னார். அல்லாஹுவையும் இறுதினாலையும் உறுதியாக நம்பக்கூடியவர்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லாவிட்டால் வாய் மூடி மௌனமாக இருங்கள். இது உங்களுக்கு நல்லதாக. உண்மையை பேசுங்கள், உண்மையில் நிலைத்திருங்கள். உண்மை நன்மையில் கொண்டு செல்கிறது, நன்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்கிறது. ஒருவர் உண்மையை பேசிக்கொண்டு உண்மையின் தேட்டத்திலே இருந்தால் அல்லாஹ் அவர்களை உண்மையாளர்கள் ஒருவராக எழுதுகிறார். பொய் சொல்வது குறித்து நான் உங்களை எச்சரிக்கின்றேன். பொய் பாவத்தில் கொண்டு செல்கிறது, பாவம் நரகத்திற்கு கொண்டு செல்கிறது. ஒருவர் பொய்யை பேசிக்கொண்டு பொய்யின் தேட்டத்திலே இருந்தால் அல்லாஹ் அவரை பொய்யர்கள் ஒருவனாக எழுதுகிறார். இவ்வாறு பொறாமைப்படாதீர்கள். நெருப்பு விறகை தின்றது போல பொறாமைப்படுபவனே தின்று கொண்டோம்.
பிணங்கிக் கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள். பெருமை பெருமை கொள்ளாதீர்கள். எவருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. அப்பொழுது ஒரு நபித்தோழர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதர் தன்னுடைய ஆடைகள் அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார், தன்னுடைய காலணிகள் அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார், இது பெருமையிலே வருமா? அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அழகானவன், அழகையே விரும்புகின்றார். பெருமை என்பது மற்றவர்களை மட்டமாக நினைப்பது, தாழ்வாக நினைப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வது. இது ரெண்டையும் இப்லீஸ் செய்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணினால் படைக்கப்பட்டவர்கள் என்று தாழ்வாக கருதினார். சுஜூது செய் என்று சொன்ன போது மறுத்தார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார். ஆகவே நீங்கள் பெருமை கொள்ளாதீர்கள். பெருமை கொண்டால் அந்த பெருமை என்பது இப்லீஸ் ஷைத்தானுடைய பண்பாகும். இவ்வாறு எவ்வாறெல்லாம் நாம் நற்பண்புகளோடு வாழ வேண்டும், அந்த பண்புகள் எந்த அளவுக்கு நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார். பொறுமையாக இருங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றார். ஈகை குணமுள்ளவர்களாக இருங்கள். உங்களிடம் இருப்பதிலே அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலே நீங்கள் தான தர்மங்களை செய்யுங்கள், ஜக்காத் கொடுங்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததெல்லாம் மனித நேயமும் மனித மாண்பும் மனித வளமும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு காட்டி தந்தார். நோய் விசாரியுங்கள். நோய் விசாரிக்க சென்றால் அவர்களிடம், உங்களுக்கு இந்த நோய் வந்து விட்டதா, ஆஹா கவனித்து பாருங்கள், இல்லாவிட்டால் விபரீதமாக, அப்படி சொல்லாதீர்கள். ஒன்றுமில்லை, நீங்கள் நன்றாக ஆகிவிடுவீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு நலத்தை தருவான், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பூரண குணமடைவீர்கள் விரைவிலே என்று அந்த நோயாளிகளுக்கு ஆறுதலை, தேறுதலை நாம் போனதன் மூலமாக அவர்களுக்கு நிம்மதியை, அந்த உடல் உபத்திரவத்துக்கு மத்தியிலே அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கள். அந்த நோயாளி இடத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்காதீர்கள். அவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும். நோய் விசாரித்து விட்டீர்களா, அவருக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து விட்டு வந்து விடுங்கள். இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் நாம் நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக பின்பற்றியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக நாம் ஆவோம். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் நெடுகிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸ்லாகித்து பேசுகின்றார். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் நேசமுள்ளவர்களாக, பாசமுள்ளவர்களாக, அப்போது இருந்த சஹாபாக்களில் மட்டுமல்ல, நம்மீது நாம் பிறந்து அப்பொழுது வரவே இல்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் பிறந்தோமா? இல்லை. இருந்தாலும் நம்மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அவர்களுடைய கௌசர் தடாகத்திலே நமக்கு தண்ணீர் புகட்ட வேண்டும் என்று விருப்பப்பட்டார்கள். என்னுடைய சகோதரர்களை நான் எப்பொழுதே பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் பொது மையவாடிக்கு சென்று, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிகுஹும் லாஹிகூன், அடக்கத்தலங்களில் உள்ள இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் மீது இறைவனின் சாந்தி பொழியட்டும். இறைவன் நாடினால் நிச்சயமாக நாங்களும் உங்களை வந்து சேர்பவர்கள் தான். நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நீங்கள் வாழ்ந்து முடித்து கபரிலே இருக்கிறீர்கள். அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களுடன் வந்து சேர்ந்து கொள்பவர்கள் தான் என்று கூறிவிட்டு சொல்லுகிறார்கள். நம் சகோதரர்களை இவ்வுலகிலேயே நான் வாழும் காலத்திலேயே பார்க்க ஆசைப்படுகிறேன் சொன்னார்கள். அப்ப பக்கத்துல இருந்த இறை தூதருடைய தோழர்கள் எல்லாம், அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் இல்லை, தோழர்கள். ஆனால் நான் சொல்லக்கூடிய சகோதரர்கள் யார் என்றால், உங்கள் சமுதாயத்தாரில் இதுவரை பிறந்து வராதவர்களை
நான் கூறுகின்றேன், என்னுடைய உம்மத்துக்களிலே இப்பொழுது நாம் எல்லாம் அவர்களுடைய உம்மத்துக்களாக அவர்களுடைய சமுதாயமாக இருக்கின்றோம். ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அல்லாஹுடைய அருட்கொடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அவர்கள் தான் அல்லாஹுடைய அருட்கொடை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததால் அந்த அல்லாஹுடைய அருட்கொடை இழக்கிறார்கள். நாம் ஏற்றுக்கொண்டதால் நிறைவாக அந்த அருட்கொடையை பெற்றுக்கொண்டோம். அவர்கள் சொல்கிறார்கள், இன்னும் பிறந்து வராத என்னுடைய சமுதாயம், என்னுடைய உம்மா, அவர்களை பார்த்து ஆசைப்படுகிறேன். சரி, மறுமையில நீங்கள் அவர்களை எவ்வாறு காண்பீர்கள்? சஹாபாக்கள் கேட்கிறார், மறுமையில அவர்களை நீங்கள் எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வீர்கள்? நாங்கள் உங்களோடு பழகுகிறோம், உங்களை பார்த்திருக்கிறோம், நீங்கள் எங்களை பார்த்திருக்கிறீர்கள், எங்களை உங்களுக்கு அடையாளம் தெரியும். ஆனால் இதுவரையிலும் பிறந்தே வராத உங்களுடைய உம்மத்துக்களை நீங்கள் எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வீர்கள் என்று சொன்ன போது, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாக சொல்றாங்க, திரு கருப்பு குதிரையா இருக்கு, ஒரே ஒரு குதிரை மட்டும் முகம் இல்லை, முன்னங்கால்கள் வெள்ளை, பின்னங்கால்கள் வெள்ளை, இந்த 5 வெள்ளை, இதை பஞ்ச கல்யாணம் சொல்லுவாங்க. 5 விதமான வெள்ளை, கருப்பு தான் குதிரை, ஆனால் முகமும் காலும் பின்னங்காலும் வெண்மையாக இருக்கும். அத்தகைய குதிரை பல குதிரைகளுக்கு மத்தியில, முழுவதுமாக கருப்பு குதிரைகளாக உள்ள அந்த பல குதிரைகளுக்கு மத்தியில இந்த ஒரு குதிரை இருந்தால் உங்களால் எளிதில் அடையாளம் காண முடியுமா, முடியாதா? அல்லாஹ்வுடைய தூதரே, தெளிவாக நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம். அதுபோல் என்னுடைய உம்மத்தார்கள், என்னுடைய சமுதாயத்தார்கள் ஒதுக்குகிறார்களே, முகத்தை கழுவுகிறார்களே, கைகளை கழுவுகிறார்களே, கால்களை கழுவுகிறார்களே, இந்த ஒழுவுடைய பிரகாசம் நாளை மறுமையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களாகிய இவர்கள்தான் என்று நான் கண்டுகொள்ளுவேன் என்னுடைய உம்மத்துக்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அவர்கள் கௌசர் தடாகத்திலே நிற்பேன் என்றும் சொல்கிறார்கள். அவர்களுக்கு முன்பே கௌசர் தடாகத்தில் என்னுடைய தடாகத்திற்கு சென்று அவர்களுக்கு நீர் புகட்ட காத்திருப்பேன். அறிந்து கொள்ளுங்கள், வழி தவறி விளைச்சல் நிலத்திற்குள் நுகர்ந்துவிட்ட ஒட்டகம் துரத்தப்படுவதை போல், வயலுக்குள்ள ஏதாவது கால்நடைகள் போகுதுன்னா என்ன, விளைக்கிற விவசாயியுடைய எல்லாம் பாலாயிடும், இதனால விரட்டுவாங்க. அது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களிலேயே சில பேர்கள் அந்த கௌசர் தடாகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தண்ணீர் வாங்கி குடிப்பதற்காக வருவார்கள். வாருங்கள் வாருங்கள் என்று இவர்களும் தண்ணீரை கொடுக்க போவார்கள். அப்பொழுது அவர்கள் விரட்டப்படுவார்கள். ஏன் விரட்டப்படுகிறார்கள், ஏன் அவர்களை விரட்டுகிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் போது, இவர்களை உங்களுக்கு பின்னால் உங்களது மார்க்கத்தை மாற்றி விட்டார்கள் என்று சொல்லப்படும். அப்போது நான் இவர்களை இறைவன் தன் கவனையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக என்று அவர்களை ஓட்டி செல்லுங்கள் என்று நான் சொல்லிவிடுவேன் சொல்கிறார். அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே, நம் மீதும் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியமோடு இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார், தன்னுடைய நபி அவர்களுடைய நற்குணங்களை பற்றி சொல்கின்றார். எந்த அளவுக்கு அவர்கள் இருக்கின்றார்கள் சொன்னால், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்கள் அந்த மக்களிடத்துல மென்மையுடையவர்களாக இருக்கிறீர்கள், ரொம்பவும் பிரியமுடையவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக வேண்டிய அவர்களின் மீது மென்மையானவராக நடந்து கொண்டீர். நீங்கள் கடுகடுப்பானவராகவும் கடின உள்ளம் கொண்டவர்களாகவும் இருந்திருப்பீர்களானால் உம்மிடம் இருந்து அவர்கள் வெறுந்தோடி இருப்பார்கள். ஆகவே